எலும்பு எலும்பு சாப்பிடுப்பா அப்படின்னு 2வது தடவையும் சாப்பிட வைக்கார். 8ஆம் வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அந்த போஜனத்தினுடைய பலன் அவன் 40 நாள் இரவும் பகலுமா நடந்து போகிறான். இங்கே ஆண்டவர் போக சொல்ல போயிட்டார். ஆனால் இப்பவும் அவனுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லை, என்ன செய்யணும் என்ன போகணும்னு இல்லை. இந்த பகுதியில் முதலாவது ஒன்று சொல் பிரியமானவர்களே, முதலாவது அங்கே தேவனுடைய ஒரு இரக்கம், ஒரு பட்சம், ஒரு மனதுருக்கம், காட்ஸ் கம்பேஷன். நம்ம பசினால் வாட அவர் விட மாட்டார். ஏதோ ஒரு வழியில் ஒரு நம்ம மேலே ஒரு அன்பு வச்சிருக்கு. பிசி காட்ஸ் கம்பேஷன். அவ்வளவு சோர்ந்து போனான். அவன் மேலே அவர் ஒரு மனதுருக்கம் உள்ளவராக இருக்கு. நம்ம வாழ்க்கையிலேயே கண்டிப்பாக பல சோர்வுகள் வரும், பிள்ளைகள் நிமித்தமாக வரும், சரீர பலவீனத்தினால வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் உள்ளவராக இருக்கு. அதை நம்ம ஆழமாக மனதில் பதிய வச்சுக்கோங்க. காட்ஸ் கம்பேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆனஸ். எத்தனை சூழ்நிலைமைக்கு எதிராக இருந்தாலும் சரி, பல முறை போதுமடா சாமி பாட்டு பாடினாலும் சரி, ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் உள்ளவராக இருக்கார், மன உருக்கம் உள்ளது. எலியாவுக்கு வல்லமை இது வரைக்கும் காண்பித்தார், இப்போ அவருடைய உருக்கத்தை காண்பிக்கிறார். எழுந்துச்சுப்பா, எலும்புடா எலும்பு அப்படியே சொல்லியிருப்பார். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு தாய் பாசத்தை பார்க்குறேன். பிள்ளை சாப்பிடாம படுத்துருக்கு, ஏதோ கோபத்தில் வருத்தத்தில் படுத்து கிடக்கு. அம்மா போய் தட்டி எழுப்புறாங்க, எலும்புட சொல்லலாம், எலும்பு எலும்புடா, இதை சாப்பிட்றா சாப்பிட்றா. உண்மையில் அப்படி மனதுருகுகிற ஒரு தேவன் இருக்கிறார்.